என்னோட பைபிளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு கீழேயும் அந்த ஒரு டாபிக் மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் என் பைபிள். அப்போது நான் இந்த லாசரு கதையை எடுத்து தியானிக்க உட்கார்றேன். அந்த குட்டி பிள்ளை சொன்ன அதே வார்த்தை இந்த அதிகாரத்துக்கு மேலே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தை எவ்வளவு உறுதிப்படுத்தி காட்டுறாரு, எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் அப்படின்றத கர்த்தர் உறுதிப்படுத்தி காட்டினார். இப்போ இந்த பகுதியை நம்ம தியானிக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்னு நினைக்கிறேன். லாசரு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வாழ்ந்தாரு. தேவன் அவரை ரொம்பவும் சிநேகிச்சார். ஏன்னா பைபிள்லயே அது கொடுக்கப்பட்டிருக்கு. 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்க சிநேகிக்கிற லாசரு. இப்ப நீங்க சொல்வீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ ஒரு பேரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்ல ஏமிய, உங்களுக்கு பிடிக்கும்ல முத்துக்குமார, அந்த முத்துக்குமார்னு சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏசப்பாட்ட சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல தினேஷ் யோசிக்கலாம், நம்ம பேரை சொல்லலையே, உங்களுக்கு பிடிக்கும்ல தினேஷ், அப்படி சொல்லி, அப்ப எல்லாரும் அப்படி பார்க்காதீங்க, எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருந்தா முடிஞ்சிடும் இன்னைக்கு. அப்படி சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமா இருந்த ஒரு நபர் தான் யாருன்னா லாசரு. அவருக்கு வீட்டில் 2 சகோதரிங்க இருந்தாங்க, மார்த்தாள், மரியாள்னு. இந்த குடும்பம் வந்து இயேசுவோட ரொம்ப நெருங்கி பழகின குடும்பம், இயேசுவை எப்போதும் ஏற்றுக்கொண்ட குடும்பம். அவங்களும் ஏசப்பாவை ரொம்ப நேசிச்சாங்க, ஏசப்பாவும் அவங்கள ரொம்ப நேசிச்சாங்க. ஆமென். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, லாசரு மரித்து போனான். ரொம்ப சோகமான ஸ்டோரி இல்லை? ஆண்டவர் நேசிக்கிறவங்க மரித்து போனா எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, நீங்க ரொம்ப நம்பினவங்க மரித்து போனா எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் இந்த சம்பவத்தினால, ஆனா நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னான். சாரி அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸியான வார்த்தைமா சாரின்னு. என் மனசு எவ்வளோ பாடுபட்டுச்சு தெரியுமா? எப்படி பாடுபட்டுச்சு? நீங்க என்னக்கா யோசிச்சீங்க? நீ செத்து போனது மாதிரி எனக்கு இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருந்துச்சு? நீ செத்து போனது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பதில் சொல்றதுக்கு எதுவுமே வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. கடந்த வருஷத்துல மே மாசத்துல என்னுடைய பிள்ளை ஒருத்தி இறந்து போயிட்டா. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மக. அவ இறந்து போயிட்டா. அவ இறந்துட்டான்ற அந்த செய்தியை கேட்டு என் இருதயம் உடைஞ்சதை விட அதிகமாக என் பிள்ளைகள் பின்மாறி போயிட்டாங்கன்றது என் இருதயத்தை உடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் இந்த எண்ணம் வேணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆண்டவரோட நெருங்கி போகணும். அதே போல அந்த தாய் தகப்பனுக்கும், அப்பா நான் பின்வாங்கி போனா உடைஞ்சு போவாரு, நான் செத்து போன மாதிரி அவர் கவலைப்படுவாரு அப்படின்னு சொல்ற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வேணும். ஹல்லேலூயா. ஆவியிலே பிழைக்காத நாம் மரித்தவர்களா இருப்போம்னு பைபிள் சொல்லுது. அநேக வசனங்கள் உண்டு எடுத்து காட்டுறதுக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லாததுனால நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். எப்போல்லாம் நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்லாமல் மாம்சத்துக்குரியவர்களாய் மாறுகிறீர்களோ, எப்போல்லாம் உங்க மாம்சத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, அப்பெல்லாம் என்ன ஆகுது? நீங்க இல்ல நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ரொம்ப அபசகுணமா தெரியும். நாம செத்து போயிடுறோம். ஹல்லேலூயா. பரலோக தகப்பன் நம்ம தான் பிள்ளைங்க செத்து போனதை நினைத்து கண்ணீர் விடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு உயிர்ப்பிக்க போறார் தான், இயேசு எழுப்ப போறார் தான். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இந்த வியாதி மகிமைக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற அநேகருடைய பலவீனங்கள் கர்த்தர் மகிமை அடைவதற்காக அது வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அவற்றின் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக வேதனைப்படுவார். ஆமென். உங்களை உயிர்ப்பிப்பார். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. அப்படியெல்லாம் என் பிள்ளைங்களை யாரையும் ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. ஆனா வேதனைப்படுவார். ஹல்லேலூயா. சரி, ரொம்ப சீரியஸா போற மாதிரி இருக்குல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மரண வீட்டுல போனா என்ன சத்தத்தெல்லாம் நீங்க கேட்பீங்க? நெருங்கினவங்க எப்படியெல்லாம் சொல்லி அழுவாங்க? இதெல்லாம் ஒரு பிரசங்கமாக்கா? நீங்க எங்களை ஆசீர்வதிப்பாரு, எங்க இருதயத்தின் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார்னு ஒன்று சொல்லுவீங்கன்னு பார்த்தா, மரண வீட்டுக்கு போய் என்னெல்லாம் சத்தத்தை கேட்பீங்களாம்? ஒரே அபசகுணமா தான் இருக்குன்னு நினைப்பீங்க. நம்ம எந்த அளவுக்கு மாம்சத்துக்கு சாகுறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட், ஐயோ என்னை விட்டுட்டு
என்னை விட்டுட்டு போயிட்டியே. இதே தான் பரலோக தேவன் மரித்து போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நான் சொன்னேன்ல, கடந்த வருஷத்துல என்னோட பிள்ளை ஒருத்தி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அடிக்கடி இப்போ தோணும். அந்த டைம் நான் உடைக்கப்பட்டதோட அடிக்கடி நான் நினைப்பேன், அவள் நிறைய வாழ்ந்திருக்கணும், வாழலையே அப்படின்னு நான் யோசிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவளுக்கு குறித்த நாட்கள் அவளை பரிசுத்தப்படுத்தினார், பரிபூர்ணப்படுத்தினார், விசுவாசப்படுத்தினார். அவள் ஹோல் பைபிளையும் முடிச்சா. ரட்சிக்கப்பட்டு ஒரே வருஷத்துல முழு பைபிளையும் முடிச்சு ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்தி அந்த ப்ரேயர்ஸ்களுக்கு முழு பைபிளையும் டீச் பண்ணி முடிச்சா. தேவனை அறியாத பேக்ரவுண்டு, ரொம்ப நெருக்கம் தான். சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல முக்கியமான பணக்காரர் ஒருத்தருடைய பேத்தி அவ. எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் தள்ளி வச்சு இவ்வளோத்தையும் செஞ்சா. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தார், முடிஞ்சிருச்சு மகளே வா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டார். ஆனா நான் நினைக்கிறது உண்டு, இன்னும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கலாம், எப்படி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அவளுக்கு குழந்தை பிறந்தா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும், நான் பாட்டி ஆயிட்டேன்னு ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிலாம் நான் யோசிச்ச நாட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நான் அடிக்கடி எனக்கு மைண்ட்ல வந்து போகும். இதே போல பரலோக தகப்பன் உங்களை குறிச்சு நிறைய நோக்கம் வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு? நோக்கம். தினேஷை குறிச்சு நோக்கம், ஷாரனை குறிச்சு நோக்கம் உண்டு. இங்க பெரியவங்க வாலிப பிள்ளைங்க மீட்டிங் அவர்களை குறித்துலாம் நோக்கம் உண்டு அப்படின்லாம் கிடையாது. லக்ஷ்மி அக்காவை குறிச்சு நோக்கம் உண்டு, தனா அக்காவை குறிச்சு நோக்கம் உண்டு. ஆமேன். நோக்கம் இல்லாம யாரையும் வாரந்தோறும் சாப்பாடு போட்டு, சாம்பார் சாதத்தை சொல்லல, பிரசங்க பீடத்துலேருந்து வருதில்ல, அந்த சாப்பாடை போட்டு டெய்லி காலையில ஒரு குரூப்ல ஒரு சாப்பாடை போட்டு உங்களுக்கு பத்தாததுக்குன்னு சொல்லி நீங்க வசனத்தை தியானிச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணின்னு கொஞ்சம் தானியங்களை கொடுத்து, இவ்வளவும் கொடுக்கறது எதுக்காக? நீங்க வாழணும் அப்படின்றதுக்காக. நான் உங்க டயட் பிளான்ல இருக்காங்களா? சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா, பட்டினியா கிடந்தா அவ்வளவுதான், செத்து போயிருவோம். அல்லேலூயா. பைபிள் வாசிக்காம ஜோமனாம இருந்தா செத்து போயிருவோம். அதுக்கப்புறம் என்ன சத்தம் கேட்போம் அப்படின்னா, என்ன கொஞ்சம் இது கேட்டிருக்கீங்களா? நான் நிறைய மரண வீட்டில் போய் இதை பார்த்து அழுதுருக்கேன். அம்மா அப்பா இறந்துட்டாங்க, இல்லை நெருங்குறவங்க என்ன கொஞ்சம் பாரு, என்ன கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அழுவாங்கல்ல. அதே போல பரலோக தேவன் உங்க பக்கத்துலேருந்து அழுதுட்டே இருக்கிறார். என்ன கொஞ்சம் பாரு, என்ன கொஞ்சம் பாரு. ஆமென். அதை யோசிச்சு பாருங்களேன். நெருங்கி நெருங்கி உங்களை ஒவ்வொரு டைமும் உணர்த்துறாரு, ஒவ்வொரு டைமும் வசனத்தின் மூலமா பேசுறாரு. நீங்க யதார்த்தமா எடுக்கிற ஒரு ஷார்ட்ஸ் உங்களோட பேசுது. அது யதார்த்தமா வந்தது இல்லை. ஏசப்பா கரெக்டா அந்த டைம்ல ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்தாரு. அது ஏசப்பாவுடைய கண்ணீர். ஆமேன், ஹல்லேலூயா. அது ஏசப்பா உங்களை அணைக்கிறது, அது ஏசப்பா உங்களுக்கு முத்த கொடுக்கிறது. வந்துறேன். அந்த ஒவ்வொரு அன்பின் டிராப்பும் எதுக்காக அப்படின்னா, நீ பாரு, என்ன பாரு, எனக்கு நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை பாரு. ஆமேன், ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 38வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 38வது வசனத்துலேருந்து தொடர்ந்து நீங்க வீட்டுக்கு போய் தியானிங்க, டைம் ரொம்ப இல்லை. தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மரித்து போன உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல 38வது வசனத்துல கல் வைக்கப்பட்டிருக்கு. கல் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? வைக்கப்பட்டிருந்துச்சு. சொல்லுங்களேன், கல் வைக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க எப்போ மரித்து போய் உங்க ஆவியின் நிலைமை இருக்கிறதோ அப்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு கல் வந்து கிடக்குது. நகர முடியாது, நகர முடியாது. தடைகள் அப்படியே. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு தடைகள்? நீ செத்து போயிட்டல. அதனால பிசாசு என்ன பண்ணிட்டான்? கல்ல போட்டு நீ என்னைக்குமே எழுந்திடக்கூடாதுன்னு சொல்லி மூடிட்டான். ஆமென். நீங்க எப்போல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் அப்படியே ஜெபம் வேண்டாம், பைபிள் வாசிப்பு வேண்டாம், தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு, அது பெரியவங்களும் அப்படிதான், நல்ல சுகபோகமான வாழ்க்கை வரும்போது, வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும்போது, மரித்து போய் இருக்கிறப்போ கல் என்ன செஞ்சிடறான்? பிசாசு போட்டுடுறான். அப்புறம் வந்து என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. யாரோ செஞ்சுட்டான், யாரோ அங்க போய் எழுதி வச்சுட்டான், நீதான் உனக்கு வச்ச. ஆமென், ஹல்லேலூயா. நம்மள மட்டும் தான் பார்க்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆமா, நீ உயிரோட இருந்தா யாரு வச்சாலும் தாண்டி போயிட்டே இருக்கலாமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் உங்க முன்னாடி வழிகளாய் மாறும். ஹல்லேலூயா.
அப்படி தடைகள் வருது அப்படின்னா நம்ம மரித்து போயிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த வேளையில தேவ சமூகத்துல கேட்கணும், உங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, இன்ச்சு நகர முடியலையேன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்க ராஜான்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம கேட்கிறவர்களா இருப்போம். அப்படின்னா விசுவாசித்து கேட்கிறவர்களாய் நம்ம இருப்போம்னா மரித்தாலும் பிழைப்போம். ஹல்லேலூயா. அடுத்த பகுதியில பார்த்தோம்னா 39வது வசனம், 4 நாள் ஆயிற்றே நாருமே. 4 நாள் ஆயிற்றே நாருமே. செத்த உடனே நாற்றம் வருவதில்லை. சென்ட் அடிச்சு வச்சிருவாங்க. சென்ட் அடிச்சு எவ்வளவு நாள் வைக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கை அணைஞ்சு போச்சு அப்படின்னா நாற்றம் வரும். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் செய்யவே மாட்டேன், நான் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சாக சாக ஆட்டோமேட்டிக்கா நாற்றம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் பிழைத்திருக்கிறோமா? எப்பொழுதும் அவருக்குள் ஜீவனோடு இருக்கிறோமா? எப்போதும் நமக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறதா? எப்போதும் நமக்குள்ளே அவருடைய வார்த்தை இருக்கிறதா? எப்போதும் நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறதா? எப்போதும் நமக்குள்ளே சாட்சி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்ல அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் ஜெபிக்காமலே இருந்து பாருங்களேன். கொஞ்ச நாள் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துறாதீங்க. அக்கா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அதான் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இருந்து பாருங்களேன், வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்து அப்படியே வியந்தவங்க, சா நீ கோபப்படவே மாட்டேங்கிறே, எப்படிப்பா இவ்வளவு பொறுமையா இருக்க அப்படின்னு சொன்னவங்களாம், எதுக்கு இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற? ஏன் இப்போ வார்த்தையெல்லாம் மாறுது? நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற? ஏன் எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க மரித்து நாற்றம் எடுக்க தொடங்கும் போது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க செத்துருக்கீங்கன்ற உணர்வு உங்களுக்கே இல்லாட்டி கூட குடும்பம் சொல்லுது தெரியுமா, நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு. அப்பவே நீங்க சுதாரிச்சுக்கிடணும். ஆமென், ஆமென். இப்போ ஜீவன் வரல அப்படின்னா நாற்றம் வீட்டுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் வீச தொடங்கும். அதுக்கப்புறம் தான் அவட்ட வட்டம் பக்கத்து வீட்டுக்கு, ஊருக்கு, நாட்டுக்குன்னு பெருசாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளவுதான் நான் காமெடியா கொண்டு போகணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க 4 நாள் ஆயிட்டே நாறுதேன்னு பார்க்குறோம். நம்ம கிரியைகள்ல ஒரு நாற்றம், சாட்சிக்கேடான அனுபவம். நீங்க நினைக்கிறீங்க என்னை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இங்க இருந்து யாரோ ஒரு பேஷண்ட் கூட்டாம்பளிக்கு வாராங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியுது. எங்களுக்கு அவங்கள நாங்க யாருன்னு சொல்ல எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுது? எங்களை தெரியுது. தட்டு தடுமாறி கேட்குறாங்க. அவங்க ஒருத்தங்க இங்க இருக்காங்களாமே, பல் டாக்டராமே, எம்பிபிஎஸ் டாக்டராமே எல்லாம் சுத்தி கேட்குறாங்க. ஆமா, நீங்க யார் வீட்டு பக்கத்துல இருக்கீங்க? எந்த தெருவுல இருக்கீங்க? உங்க சபைக்கு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் 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 அவங்க வீட்டு பக்கத்துல நாங்க இருக்கோம். வந்துருச்சா? ஸ்டேஜ்ல வந்து ஆடலாம். கெட்டு போன என் வாழ்வ பட்டு போன பாடுங்க, நாற்றம் நீக்கி வாசனையா. இப்ப நாறுதே மறுபடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆமே, நான் யாரையும் பர்టిక్యులரா பேசல, இது பொதுவான மெசேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களை நீங்களே நிதானித்து அறிந்துக்கிடணும். இன்னும் இங்க யாரோடைய நாற்றமோ தேசத்துக்கு தெரியல, ஆனா வீட்டுக்குள்ள தெரியும். உங்களை நெருங்கி உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது அடிக்க தொடங்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல கேட்டு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா நான் சொல்றேன், கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது அந்த பிரேத சீலையினால. அவங்களோட நம்ம இப்ப வந்து எப்படி அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னா கை 2 விரல் அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. ஆனா அவங்க யூதருடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு துணியில நல்லா சுத்தி, அந்த பிரேத சீலைன்னு சொல்லுவாங்க, ஃபைன் லினன், அதில் சுற்றி நம்ம பார்த்துருப்பீங்கள்ல, மம்மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்க தானே? கிராஃபிக்ஸில் எந்திரிச்சு நிற்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இங்கே இந்த லாசரு கெட்டப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கை கால்கள் கெட்டப்பட்டிருக்கு. கை கால்கள் யாருக்கு கெட்டப்படும்? யாரு கை காலை கெட்டி கொண்டு போவாங்க?
எப்பா ஒரே ஆவிக்குரியவங்க தான், உலகத்துல நடக்கிறது எதுவுமே தெரியாது. நீங்க சொல்லுங்கப்பா என் தம்பிங்களா? பைத்தியங்களை, கைதிகளை. கைதிகளை என்ன செய்வாங்க? கையை கட்டி கொண்டு போவாங்க, காலை கட்டி போட்டு வைப்பாங்க, தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு. கை காலில் சங்கிலி போட்டு வைப்பாங்க. ரொம்ப குற்றம் அதிகமாயிடுச்சுன்னா, 4 நாள் நாறிடுச்சுன்னா சுத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய விஷயம் உடனே நடக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில உடனே நடக்கிறதே கிடையாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். சிலர் வந்து அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா வருவாங்க. ஆஹா ஓஹோ என் ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கே அப்படின்னு சொல்லலாம் தொடங்குவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பொருளி பேச ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்கு வரத நிப்பாட்ட ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உலக ஆசையில அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க? அவங்களால நினைச்சாலும் வர முடியாத அளவுக்கு கெட்டப்பட்டுருவாங்க. ஒருவேளை பிசாசு அப்படி முயற்சி பண்றதுக்கு துவங்கி இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில. இன்னும் கை காலெல்லாம் கெட்டலையா இருக்கும், ஆனா துவங்கி இருக்கலாம். ஆனா நீங்க இப்பொழுது கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில மோசமா போறதுக்குள்ள உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கை கால் கெட்டினவங்கள அவங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்க முடியாது, நினைச்ச மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, நினைச்ச மாதிரி வேதத்தை வாசிக்க முடியாது, நினைச்ச மாதிரி பரிசுத்தமா வாழ முடியாது. ஏன்? அவங்களுக்குள்ள ஜீவன் இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் சீலையால் சுற்றப்பட்டிருக்கிறதுன்னு இருக்கு. உங்க அடையாளமே மாறிடும். யாரு? சாமா நல்ல பையனாச்சே, அமைதியா இருப்பானே. இவன் இப்பவும் அமைதியா தான் இருக்கான், அது வேற விஷயம். ஆனால் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது அது எப்படி ஆயிரும் அப்படின்னா, அடுத்த சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்ட, அடுத்த சர்க்கிள் காலேஜ்ல, அடுத்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பெருசாகி அடையாளம் மாறி போயிடும். ஹல்லேலூயா. நல்ல வேலை என் பேரை சொல்லல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரம் என் மைண்ட்ல இங்க கேக்குது. ஆமென். ஆமா, இது எல்லாருக்கும் பொதுவானது தான், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இங்க பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களையும் வெட்டும், ஆமா எங்களையும் வெட்டும். அதையும் எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். உங்கள் அடையாளங்கள் மாறி போக நீங்க விடாதீங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல அண்ணன் சொன்னாங்க, நீங்க ராஜரீக கூட்டம், நீங்க ஆசாரியர்கள், நீங்க லேவியர்கள், அந்த அந்தஸ்துல நீங்க நில்லுங்க அப்படின்னா நான் ஒயிட் போட்டுட்டு அப்படியே கெத்தா அப்படி நடந்து வருவேன். அந்த அந்தஸ்து இல்ல, கரை திரை அற்றவர்களாய். ஹல்லேலூயா. கரை திரை அற்றவர்களாய் நீங்க பிழைச்சிருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இந்த பிழைக்க வச்சது எது தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க, யாருமே அவரை நம்பல. மறிச்சிட்டான் கூட பிறந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, கையை தட்டுங்களேன் ஆண்டவர் சமூகத்துல, அந்த ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வான்னு சொல்ற அந்த அதிர செய்கிற வார்த்தை, அந்த கல்லறைக்குள்ள இருந்து கை கால் கட்டப்பட்ட நிலையில லாசருவை வெளியே கொண்டு வந்தது என்றால், இன்னைக்கு எந்த வல்லமை உங்களை கட்டி வைத்திருந்தாலும், எந்த வல்லமை உங்களை கட்டி வைத்திருந்தாலும், எந்த வல்லமை உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருந்தாலும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பாயும் போது அது உயிர்ப்பிக்கிறது, அது அஸ்திவாரங்களை அசைக்கிறது. ஆமென். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன உயிர்த்தெழ செஞ்சிருங்கப்பா. கரங்களை அப்படியே உயர்த்துங்களேன். என்னை உயிர்ப்பீங்க ராஜா, என்னை திருப்புங்கன்னு இல்ல, என்ன திருப்புங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு இல்ல, என்ன உயிர் பெற செய்யுங்க ஆண்டவரே, என்ன உயிர் பெற செய்யுங்கப்பா. யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள்ல. அப்படியே எழும்புவோமா? ஆமென். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எப்பேற்பட்ட சீலை கட்டியிருந்தாலும், எப்பேற்பட்ட கல் வைக்கப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை தேடி வந்தார், உங்களையும் தேடி வருவார். ஹல்லேலூயா. அவர் வந்து அவர் நாறுதுன்னு சொல்லி அப்படி போக மாட்டார். நானா இருந்தா என்ன செய்வேன் அப்படின்னா, நாறுதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
நான் நிறைய தடவை பசங்க அவங்கெல்லாம் சொல்லும் போதெல்லாம் சில நேரம் நான் சொல்லிடுவேன், வேண்டாம் இனிமேல் அவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, எதையுமே அவங்களுக்கு சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து பேசும்போது மனசு திரும்ப மாறிடும். திரும்ப அவங்ககிட்ட நான் பேசுவேன். ஆண்டவர் அப்படி அல்ல, மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் எழுந்து வா என்று சொல்லுகிறார், வெளியே வா என்று சொல்லுகிறார். என்ன பழக்கமாக இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், அது நம்மளால வெளியில வர முடியாது, குடும்பத்தால வெளியில கொண்டு வர முடியாது, அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் மூலமா வெளியில கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளியிலே கொண்டு வருவார். ஆமென். அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என் மேல இருக்கிற நம்பிக்கைனால இல்ல, நான் பெரிய பரிசுத்தவானா இருந்ததுனால இல்ல, அவர் என் மேல் அன்பு வைத்ததுனால. அவர் எனக்கு பெயர் கூட்டி அவர் சொல்றார், நீ வெளியில வா, லாசருவே வெளியில வா, யாரா இருந்தாலும், யார் மரித்து போயிருந்தாலும் நீ வெளியில வா அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் உடனடியாக கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. அது வரைக்கும் கட்டப்பட்டு இருந்துச்சு, அது வரைக்கும் கல் வைக்கப்பட்டு இருந்துச்சு, அது வரைக்கும் என்னுடைய சத்தம் கேட்கப்படவில்லை, என்னுடைய சத்தமும் கேட்கப்படவில்லை, ஆண்டவருடைய சத்தமும் என் காதுல கேட்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் உரக்க சத்தமாய் வெளியே வா என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அடி வயிற்றிலிருந்து அவர் சொல்லுகிற காரியம், நீ வெளியே வந்து நீ ஜீவன் பண்ண வேண்டும், நீ ஜீவிக்க வேண்டும், இன்னும் ஒரு ஓட்டம் அதிகமா இருக்கிறது, இன்னும் நீ அநேகருக்கு சாட்சியா எழும்ப வேண்டும், இன்னும் அநேகரை ஜீவனுள்ள வார்த்தையாய் நீ வாழ வைக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. அதற்காக தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கி, தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து, நான் அதற்கு பாத்திரவான் அல்ல, ஆனால் அவர் என்னை நீதிமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல செத்து போனவர்களாக இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல நாம் செத்து போய் மரித்து போய் நாருமே என்று சொல்லி பெயர் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த கல்வாரி சிலுவை, எனக்காக இரத்தம் சிந்தப்பட்ட அந்த கல்வாரி சிலுவை என் அடையாளத்தை மாற்றுகிறது. இதுவரை நாற்றம் என்று சொன்ன காரியம் எல்லாம் மாறி இப்பொழுது நறுமணம் வீச தொடங்குகிறது. இரத்தம் அதை செய்கிறது. ஆமென். இயேசுவின் இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமென். அது எவ்வளவு நாறி போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமைகள் அசாத்தியத்தை செய்கிறது, உங்களை உயிரடைய செய்கிறது. இந்த வேளையில நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்களும் ஆண்டவரும் பேசுங்க. என்னை உயிர்ப்பீங்கப்பா, ஒரு புது ஜீவன் எனக்குள்ள பாயட்டும்பா. கேளுங்க, கரங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி என்னை உயிர்ப்பீங்கப்பான்னு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நீங்க எவ்வளவுக்கு தாகத்தோட கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு, என்ன சீலைகளாலே கட்டப்பட்டிருந்தாலும், என்ன அடையாளத்தை பிசாசு உங்களை கெடுக்க நினைத்திருந்தாலும், இந்த வேளைகளிலே கர்த்தர் அவற்றை எல்லாம் மாற்றி போடுகிறார், மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. யாருமே உடனே செத்து போகிறது கிடையாது. சின்ன சின்ன காரியத்தினால, சின்ன சின்ன காரியம்தான், சின்ன சின்ன பொய் தான், சின்ன சின்ன அருவருப்பு தான். எங்க கிளினிக்ல ஒருத்தர் வந்தாங்க, காலில் சின்னதா ஒரு புண்ணு, சின்ன புண்ணு, ஆனா அது பெருசாய் மாறி 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 ஒரு விரல் எடுத்தாங்க, ஒரு கால் பகுதி எடுத்தாங்க, முட்டு வரைக்கும் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தவிண்டு போக ஆரம்பித்தாங்க, அப்படியே மரித்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்னன்னா, மனுஷங்க பாஷையில பேசணும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு சுகர் இருந்துச்சு. அவங்க வாழ்கிற காலத்துல நல்ல திருப்தியாய் கண்டதை எல்லாவற்றையும் சாப்பிட்டு, நல்ல கண்கள் பார்க்கிற குளிர்ச்சி எல்லாம் பார்த்து, என் மனம் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் நடந்து, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், ஆண்டவருடைய இடத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல், யார் சொன்னாலும் கேட்காமல் நான் செய்கிற சிறு சிறு பாவங்கள் சிறு காயமாய் ஆரம்பித்து அது முடிவில் நாற்றம் வீசுகிறதா மாறுகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவர் சிறு புண்ணாய் இருந்தா அவர் காயத்தை கட்டுகிறவராக, சீல் புதுக்கிறவராக, காயத்தை திரும்பவும் கட்டி அவர் அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். நான் கெட்டு போய் நாற்றம் எடுத்து நான் நாறி போய் கிடந்தாலும் அவர் சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற அதே சத்தம் என்னுடைய வாழ்க்கையும் அதிர பண்ணி என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. அவர் என்னை உயிர்ப்பிப்பா, அவர் என்னை வாழ வைப்பா, அவர் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்துவா.